இன்னைக்கு நம்ம பார்க்க போறது salient features of the constitution பத்தி பார்க்கலாம். First feature lengthiest written constitution. அதாவது வேர்ல்டுல இருக்கிற கான்ஸ்டிடியூஷன்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து lengthiest constitution as well as written constitution. British constitution போல நம்மளதும் written constitution தான். ஏன் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து lengthiest constitution சொல்றோம்? ஒரிஜினலா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஆர்டிகல் 395 இருந்தது, பார்ட் வந்து 22 பார்ட் இருந்தது, ஷெட்யூல் வந்து 8 ஷெட்யூல் இருந்தது. லேட்டரா இது மோர் தென் 465 ஆர்டிகலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, பார்ட் வந்து 25 இன்க்ரீஸ் ஆச்சு, ஷெட்யூல் வந்து 4 ஆட் ஆகி 12 ஷெட்யூலா இன்னைக்கு இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து லென்த்தா இருக்கிறதுக்கு காரணம். செகண்ட் ரீசன் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர். நம்மளுடைய கண்ட்ரி வந்து ஒரு வாஸ்ட் கண்ட்ரி, டைவர்சிட்டி அதிகம், அதனால ப்ரொவிஷனும் அதிகம். ரெண்டாவது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர். அதாவது மோஸ்ட் ஆஃப் தி ப்ரொவிஷன் we have drawn from 1935 ஆக்ட். அதுக்கப்புறம் சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன். சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரே ஒரு காமன் கான்ஸ்டிடியூஷன் தான், தனித்தனி கான்ஸ்டிடியூஷன் கிடையாது, அதனாலயும் ப்ரொவிஷன் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் லீகல் லூமினரிஸ். இதுதான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் லார்ஜா இருக்கிறதுக்கு காரணம். செகண்ட் ஃபீச்சர், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து மற்ற கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ப்ரொவிஷனை அடாப்ட் பண்ணி தான் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அதான் சொல்லியிருக்கேன், வேர்ல்டுல இருக்கிற மற்ற கண்ட்ரியோடைய கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணோம். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரொவிஷன் we have adopted from கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து மொத்தம் 3 பார்ட்டா நம்ம பிரிக்கலாம். ஸ்ட்ரக்சரல் பார்ட், பிலாசபிக்கல் பார்ட் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட். ஸ்ட்ரக்சரல் பார்ட் வந்து 1935ல இருந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். பிலாசபிக்கல் பார்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் as well as டிபிஎஸ்பில இருந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். பொலிட்டிக்கல் பார்ட் வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஃபீச்சர் blend ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ரிஜிட் ப்ரொவிஷன் இருக்கு, ஃபிளெக்சிபிள் ப்ரொவிஷன் இருக்கு. ரிஜிட் ப்ரொவிஷன் வந்து அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து அடாப்ட் பண்ணிருக்கோம். ஃபிளெக்சிபிள் ப்ரொவிஷன் வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம அடாப்ட் பண்ணிருக்கோம். ஏன் ரிஜிட்னு சொல்றோம், ஏன் ஃபிளெக்சிபிள்னு சொல்றோம்? ரிஜிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சம் ஆஃப் தி ப்ரொவிஷன் கேன் பி அமெண்டட் பை ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஃபிளெக்சிபிள்னு சொன்னீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ப்ரொவிஷன் அமெண்டட் பை சிம்பிள் ப்ரொசீஜர் ஆஃப் தி பார்லிமெண்ட். அதனாலதான் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து ரிஜிடையும் அடாப்ட் பண்ணிருக்கு, ஃபிளெக்சிபிளும் அடாப்ட் பண்ணிருக்கோம். அடுத்து ஃபோர்த் ஃபீச்சர், ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். அப்ப ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்னா என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். 2 கவர்மெண்ட் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிஜிடிட்டி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அதாவது சென்டர் மட்டும் இன்டென்ஷனா ஒரு ப்ரொவிஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. சில ப்ரொவிஷனை சேஞ்ச் பண்ணணும்னா ஸ்டேட்டுடைய பர்மிஷன் இருந்தாதான் அவங்க சேஞ்ச் பண்ண முடியும். அதுவும் ஆஃப் ஆஃப் தி ஸ்டேட்டுடைய கன்சென்ட் இருந்தாதான் அந்த அமெண்ட்மெண்ட்டையோ இல்ல ஒரு சேஞ்சஸோ கொண்டு வர முடியும். அதனாலதான் ரிஜிடிட்டி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்றோம். அடுத்தது டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். யூனியன் கவர்மெண்ட் வந்து யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற பவரை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கிற பவரை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கான்கரண்ட் உங்களுக்கு தெரியும், 2 பேருமே தான் அந்த பவர்ல யூட்டிலைஸ் பண்ண முடியுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்ப டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். அடுத்தது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இப்ப யூனியன் லாவை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்குங்க, அதே ஸ்டேட் லாவை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு வந்து ஹை கோர்ட் இருக்கு. ஸ்டேட் லாவை சுப்ரீம் கோர்ட்டும் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், இருந்தும் இருக்கிற ப்ரொவிஷனை வச்சு நம்ம பார்க்கும்போது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரியை நம்ம இங்க சொல்ல முடியும். அடுத்தது வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், அடுத்தது பைகாமரலிசம். பைகாமரலிசம் என்ன, இப்ப பார்லிமெண்ட் எடுத்துங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எடுத்துங்க, ரெண்டுலயுமே அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ் இருக்கும். அப்ப இதுதான் வந்து ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்ல அடாப்ட் பண்ண ஃபீச்சர்ஸ். இதுவரையிலும் ஃபெடரல் ஃபீச்சர்ஸை பார்த்தோம். இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் எதுன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்ட்ராங் சென்டர். அல்டிமேட் பவரே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன். ஸ்டேட்டுக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான், சென்டருக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான். அப்ப காமன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதால ஒரு ப்ரொவிஷனை வச்சு தான் 2 பேருமே மேனேஜ் பண்றோம். அடுத்தது சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதாவது இப்ப யுஎஸ்ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேட்டுக்கு தனி சிட்டிசன்ஷிப் உண்டு, சென்டருக்கு தனி சிட்டிசன்ஷிப் உண்டு. ஆனா இந்தியாவில் காமன் சிட்டிசன்ஷிப், அதாவது ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். சம் ஆஃப் தி ப்ரொவிஷன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணவோ இல்ல சேஞ்ச் பண்ணவோ ஸ்டேட்டுடைய கன்சென்ட் இல்லாம தன்னிச்சையாவே அவங்க செய்யலாம். அதனாலதான் ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம். அடுத்தது வந்து இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. அதாவது ஒரு கோர்ட் கண்ட்ரோல்ல எல்லா கோர்ட்டும் இருக்கு. இப்ப எல்லா கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறதால அதை இன்டகிரேட்டட் ஜுடிஷியரின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது ஆல் இண்டியா சர்வீஸ். ஆல் இண்டியா சர்வீஸை வந்து ரெக்ரூட் பண்றதும் ட்ரெயின் பண்றதும் அப்பாயிண்ட் பண்றதும் யூனியன் கவர்மெண்ட் தான். அதனாலதான் அதை யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் நம்ம சொல்றோம். அடுத்தது எல்லா ஸ்டேட்டுடைய கவர்னரும் யூனியன் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன். அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ற பவர் வந்து யூனியன் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. அப்ப இந்த ஃபீச்சர்ஸ் தான் வந்து யூனிட்டரி ஃபீச்சர்ஸ்னு நம்ம சொல்றோம். அப்ப ஃபெடரல் ஃபீச்சர்ஸும் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம், யூனிட்டரி ஃபீச்சர்ஸும் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபெடரேஷன் அப்படிங்கிற டேர்மை நம்ம எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஏன்னா நம்ம ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் கிடையாது. ஆர்டிகல் 1ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவை வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு தான் சொல்றோமா ஒழிய
ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்னு நம்ம சொல்லல. ஏன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்றோம்? அதுக்கு காரணத்தை நம்ம பார்க்கலாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஃபெடரேஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது நார்மலா ஃபெடரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அக்ரிமெண்ட்ல தான் சேர்ந்து வாழ்வாங்க. ஆனா இந்தியன் ஃபெடரேஷன் அப்படி இருக்கான்னா கிடையாது. அதே போல ஒரு ஸ்டேட் வந்து தனியா பிரிஞ்சு போய் ஒரு கண்ட்ரியா உருவாக முடியாது. அதுக்கு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து பர்மிஷன் கொடுக்கல. அப்ப அக்ரிமெண்ட்டும் நமக்குள்ள கிடையாது. எந்த ஸ்டேட்டும் தனியா பிரிஞ்சு போய் ஒரு கண்ட்ரியா உருவாக முடியாது. அதனாலதான் நம்ம இந்தியாவை வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்றோம், ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்ல முடியல. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் அடாப்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப நம்மளுடைய ஃபெடரேஷனை ஒவ்வொரு ஸ்காலரும் எப்படி சொல்றாங்கிறத நம்ம பார்க்கலாம். கேசி வேர் என்ன சொல்றாரு? ஃபெடரல் இன் ஃபார்ம் பட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட். அதாவது பார்க்கறதுக்கு ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நம்ம அடாப்ட் பண்ணியிருந்தாலும் இங்க யூனிட்டரி ஃபீச்சர்ஸுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதே போல குவாசி ஃபெடரல்னு நம்ம கான்ஸ்டிடியூஷனை சொல்றாரு. ஏன் குவாசி ஃபெடரல்? ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்ல பார்ட் ஆஃப் தி ஃபீச்சர்ஸை வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம், ஃபுல் ஃபீச்சர்ஸை நம்ம அடாப்ட் பண்ணல. அதனாலதான் அந்த குவாசி ஃபெடரல்னு கேசி வேர் வந்து சொல்றாரு. மோரிஸ் ஜான் என்ன சொல்றாரு? நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை பார்கெனிங் ஃபெடரலிசம்னு சொல்றாரு. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் சில சப்ஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு கான்கரண்ட் சப்ஜெக்டை நீங்க எடுத்துங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் பார்கெனிங் ஃபெடரலிசம்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து கிரான்வில்லி ஆஸ்டன். இவர் என்ன சொல்றாரு? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு நம்ம கான்ஸ்டிடியூஷனை சொல்றாரு. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்ன? ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கோஆபரேஷன் இருந்தா மட்டுமே நம்மளுடைய யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்மூத்தா ரன் ஆகும். அப்ப நம்ம கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஐவர் ஜென்னிங். இவர் என்ன சொல்றாரு? ஃபெடரேஷன் வித் எ சென்ட்ரலைசிங் டெண்டன்சி. அதாவது ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நம்ம அடாப்ட் பண்ணி இருந்தாலும் ஃபுல் பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனாலதான் இவர் ஃபெடரேஷன் வித் எ சென்ட்ரலைசிங் டெண்டன்சின்னு சொல்றாரு. ஃபிஃப்த் ஃபீச்சர் பார்லிமெண்டரி சிஸ்டத்தை நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கானும் இருக்கும், எக்ஸிகியூட்டிவ் ஆர்கானும் இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கான்னா லா மேக்கிங் பாடி. உதாரணத்துக்கு பார்லிமெண்ட்டை சொல்லலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை சொல்லலாம். எக்ஸிகியூட்டிவ் ஆர்கான்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்பிஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்எல்ஏஸ். அதுலயும் வந்து எலெக்டட் கவர்மெண்ட் யாரு ரன் பண்றாங்களோ கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் பவர் அதிகம்னு உங்களுக்கு தெரியும். அப்ப எக்ஸிகியூட்டிவ் ஆர்கானுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கானுக்கும் கோஆர்டினேஷன் கோஆபரேஷன் இருக்கும். அதுதான் இந்த பார்லிமெண்டரி சிஸ்டத்துடைய முக்கியமான ஒரு ஃபீச்சர். செகண்ட் டைப் பிரசிடென்ஷியல் சிஸ்டம். அதாவது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் கண்டிப்பா இருக்கு. இப்ப ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கங்க, யுஎஸ்ஏ எடுத்துக்கங்க, இங்க செப்பரேஷன் ஆஃப் பவர். அது என்ன செப்பரேஷன் ஆஃப் பவர்? லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கான் தனியாவும் எக்ஸிகியூட்டிவ் ஆர்கான் தனியாவும் இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கான் எக்ஸிகியூட்டிவ் விஷயத்துல தலையிட மாட்டாங்க, எக்ஸிகியூட்டிவ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கான்ல தலையிட மாட்டாங்க. அதுதான் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுடைய ஃபீச்சர். ஆனா நம்ம வந்து பிரசிடென்ஷியல் சிஸ்டத்தை வந்து அடாப்ட் பண்ணல, பார்லிமெண்டரி சிஸ்டத்தை தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ரியல் எக்ஸிகியூட்டிவும் இருப்பாங்க, நாமினல் எக்ஸிகியூட்டிவும் இருப்பாங்க. இப்ப சென்ட்ரல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாமினல் எக்ஸிகியூட்டிவ் வந்து பிரசிடென்ட் வந்து, ரியல் எக்ஸிகியூட்டிவ் வந்து பிரைம் மினிஸ்டர். இதே ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம்னா ரியல் எக்ஸிகியூட்டிவ் வந்து சீஃப் மினிஸ்டர், நாமினல் எக்ஸிகியூட்டிவ் வந்து கவர்னர். வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்டேட் எலெக்ஷனா இருக்கட்டும், சென்ட்ரல் எலெக்ஷனா இருக்கட்டும், whoever wins the more number of seats they will rule the government. அடுத்தது, if you want to be a minister, first you want to be a member of that particular house. அது லோக்சபாவா இருக்கட்டும், ராஜ்யசபாவா இருக்கட்டும், இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல வந்து அப்பர் ஹவுஸா இருக்கட்டும், லோவர் ஹவுஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீங்க மெம்பர்ஷிப்பா இருந்தா தான் நீங்க வந்து மினிஸ்டரா மாற முடியும். அடுத்தது, ரூலிங் கவர்மெண்டோடைய எக்ஸிகியூட்டிவ்னு சொன்னோம்னா எம்எல்ஏ சொல்லலாம், எம்பிஏ சொல்லலாம். அப்ப இவங்கெல்லாம் டோட்டலி ரெஸ்பான்சிபிள் டு தி பார்லிமெண்ட் இல்லைன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அடுத்தது வந்து பார்லிமெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லோக்சபா வந்து டிசல்யூட் பண்ண முடியும். அதே டைம்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து நம்ம கலைக்க முடியும். சிக்ஸ்த் ஃபீச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்லிமெண்ட் சோவரினிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி ரெண்டையுமே நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருந்து சோவரினிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரொவிஷன் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஜுடிஷியல் சுப்ரீமசி ப்ரொவிஷன் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஏன் சோவரினிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் நம்ம சொல்றோம்? அதாவது most of the provision in our constitution can be amended by parliament only. இதுல வந்து state legislature வந்து தலையிட முடியாது. அதே டைம்ல if parliament makes a law that is against the constitution, supreme court can declare that particular law as a unconstitutional law. அதனாலதான் நம்ம வந்து பார்லிமெண்டரி சோவரினிட்டியும் அடாப்ட் பண்ணியிருக்கோம், ஜுடிஷியல் சுப்ரீமசியும் அடாப்ட் பண்ணியிருக்கோம். காரணம் வந்து ஒருத்தவங்க கையிலேயே நம்ம எல்லா பவரும் கொடுக்கல, செக் அண்ட் பேலன்ஸுக்காக நம்ம வந்து பவரை பிரிச்சு கொடுத்துருக்கோம். அதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர்.
Seventh feature, integrated and independent judiciary. Indian constitutionல judicial system வந்து ரெண்டு டைப் இருக்கு. அதாவது ஒன்னு integrated judiciary, இன்னொன்னு independent judiciary. அது என்னென்னங்கறத நம்ம தனித்தனியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டத்தை பார்க்கலாம். அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து அட் தி டாப்ல இருக்கும், அதுக்கு கீழே ஹை கோர்ட் ஸ்டேட் லெவல்ல இருக்கும், அதுக்கு கீழே சபார்டினேட் கோர்ட் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டும் இருக்கும், அதர் கோர்ட்டும் இருக்கும். அப்ப இந்த எல்லா கோர்ட்டுக்கும் ஹெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். அப்ப சுப்ரீம் கோர்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறதால இதை இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சென்ட்ரல் லாவையும் என்ஃபோர்ஸ் பண்ணும், ஸ்டேட் லாவையும் என்ஃபோர்ஸ் பண்ணும். அதோட மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட்டை தான் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல்னு நம்ம சொல்றோம். அதாவது ஹை கோர்ட்டா இருக்கட்டும், சபார்டினேட் கோர்ட்டா இருக்கட்டும், இந்த கேஸை வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் முடிய கொண்டுட்டு போக முடியும். அதனாலதான் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல்னு சொல்றோம். அடுத்தது வந்து சுப்ரீம் கோர்ட் தான் கேரண்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். இப்ப ஒருத்தவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் பாதிச்சிருந்ததுன்னா அவங்க டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியும். அதனாலதான் கேரண்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்னு இங்க சொல்றாங்க. அடுத்தது கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பார்லிமெண்ட் வந்து லாவை மேக் பண்ண முடியும். அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருந்ததுன்னா அந்த லாவை வந்து அன்கான்ஸ்டிடியூஷன் சொல்ல முடியும். அதனாலதான் இங்க கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் கோர்ட்டை சொல்றோம். இதுவரையிலும் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டத்தை பார்த்தோம். இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரியை பத்தி பார்க்கலாம். அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கட்டும், ஹை கோர்ட் ஜட்ஜா இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஆஃப் டெனூர் உண்டு, ஃபிக்ஸ்டு சர்வீஸ் கண்டிஷன். அதுக்கப்புறம் இவங்க ரிட்டையர் ஆன பிறகு பிராக்டிஸ் பண்ண முடியாது. லெஜிஸ்லேச்சர்ல வந்து ஒரு ஜட்ஜோடைய கண்டக்டை டிஸ்கஸ் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், ஹை கோர்ட்டா இருக்கட்டும், அங்க வந்து ஒரு ஜட்ஜி வந்து ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம லெஜிஸ்லேச்சர்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எல்லா எக்ஸ்பென்சஸ், அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய செலவு எல்லாத்தையும் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து தான் நம்ம சார்ஜ் பண்றோம், அதாவது எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அப்போஸ் பண்ணி யாரு பேசினாலும் அவங்கள வந்து தண்டிப்பாங்க. அதான் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ஜுடிஷியரி விஷயத்துல வந்து எக்ஸிக்யூட்டிவ் எப்பயுமே தலையிட மாட்டாங்க. அப்ப இந்த ப்ரொவிஷன் தான் நம்ம இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரி சிஸ்டத்துக்கு கீழே வரும். எய்த் ஃபீச்சர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 3ல தான் இந்த ப்ரொவிஷன் நம்ம எழுதி வச்சிருக்கோம். மொத்தம் ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து 6 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 to 18, ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 19 to 22, ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளைட்டேஷன் ஆர்டிகல் 23 and 24, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் ஆர்டிகல் 25 to 28, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட் ஆர்டிகல் 29, 30, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி ஆர்டிகல் 32. அப்ப ஃபண்டமெண்டல் ரைட்டை 6 கேட்டகரியா நம்ம இங்க பிரிச்சு வச்சிருக்கோம். இதுல ஃபண்டமெண்டல் ரைட் வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ப்ரொமோட் பண்ணுது, டிபிஎஸ்பி வந்து சோசியல் டெமோக்ரஸி அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை ப்ரொமோட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட் வந்து சில லிமிடேஷனை இம்போஸ் பண்ணுது. அது எக்ஸிக்யூட்டிவா இருக்கட்டும் இல்ல லெஜிஸ்லேச்சரா இருக்கட்டும், இந்த ரெண்டு கேட்டகரியும் இன்டென்ஷனா ஃபண்டமெண்டல் ரைட்டை பாதிக்கிற மாதிரி எந்தவித ப்ரொவிஷனும் கொண்டுகிட்டு வர முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் justiciable. It means that it is enforceable by court if it has been violated. அதாவது ஒருத்தவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டு பாதிச்சிருந்ததுன்னா அவங்க கோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியும். அதுல கோர்ட் வந்து சில ரிட்ஸை இஷ்யூ பண்ணி அது ரெட்ரஸ் பண்ணி கொடுக்கும். அதை தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். இப்ப ஒருத்தவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் வந்து பாதிச்சிருக்கு, அந்த அக்ரீவ்டு பர்சன் கேன் அப்ரோச் சுப்ரீம் கோர்ட். அப்ப சுப்ரீம் கோர்ட் பார்க்கும் எந்த கேட்டகரிக்கு கீழே இந்த பர்சன் வந்து சஃபர் ஆகியிருக்காருன்னு பார்க்கும். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு 5 ரிட்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செஷூரரி, குவாவாரண்டோ. இதுல எந்த கேட்டகரிக்கு கீழே இந்த அக்ரீவ்டு பர்சன் வராரு அதை பார்த்துட்டு அதை ரெட்ரஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் நாட் அப்சல்யூட் பிகாஸ் we can impose reasonable restriction over it. அதனால தான் நம்ம சொல்லியிருக்கோம் இதை not absolute னு சொல்லியிருக்கோம். absolute னு இருந்ததுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இங்க not absolute அப்படின்னு சொல்றதால நமக்கு தேவைப்படும் போது ஃபண்டமெண்டல் ரைட்ல சில ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டுகிட்டு வர முடியும். அதே போல ஃபண்டமெண்டல் ரைட் வந்து நாட் சாக்ரசங்க்ட். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்டை நம்ம எப்பயுமே சேஞ்ச் பண்ண முடியாதா அப்படிலாம் கிடையாது. பார்லிமெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வழியா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை கர்டைல் பண்ணவோ இல்ல ரிப்பீல் பண்ணவோ முடியும். ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிக்காம அது இருக்கணும். அதே போல ஃபண்டமெண்டல் ரைட்டை நம்ம சஸ்பெண்ட் பண்ணியும் வைக்க முடியும். அதாவது நேஷனல் எமர்ஜென்சி நடைமுறையில இருக்கும்போது ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21 இதை ரெண்டை தவிர மற்ற எந்த ஃபண்டமெண்டல் ரைட் வேணாலும் நம்ம சஸ்பெண்ட் பண்ணி வைக்க முடியும். அதாவது டோட்டலாவும் நம்ம சஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுல நமக்கு தேவைப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட்டையும் நம்ம சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனா 20யும் 21யும் நம்ம சஸ்பெண்ட் பண்ண முடியாது நேஷனல் எமர்ஜென்சி நடைமுறையில இருக்கும்போது கூட. 9th ஃபீச்சர்
DPSP Directive Principle of State Policy. இதை வந்து part 4ல எழுதி வச்சிருக்கோம். இதை அம்பேத்கர் novel features of the Indian Constitution சொல்றாரு. It promotes social democracy as well as economic democracy. It also seeks to establish welfare of the state. DPSP வந்து non-justiciable. அதாவது கோர்ட் வந்து enforce பண்ண முடியாது DPSPல இருக்கிற provision implement பண்ண சொல்லி. மினர்வா மில்ஸ் கேஸ் வந்து 1980ல நடந்தது. இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எப்படி சொல்லியிருக்காங்க? It is found on the bedrock of balance between fundamental right as well as DPSP. அதாவது fundamental rightயும் DPSPயும் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல எந்தவித பாதிப்பு வந்தாலும் மற்ற ப்ரொவிஷன் டோட்டலா பாதிக்கும் அப்படின்னு சொல்லி மினர்வா மில் கேஸ்ல சொல்லியிருக்காங்க. 10th feature fundamental duties. ஒரிஜினலா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது. அதை லேட்டரா தான் நம்ம ஆட் பண்ணோம். அதை ஆட் பண்ணது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் ஆட் பண்ணுச்சு. 1977ல இன்டர்னல் எமர்ஜென்சி ஒன்று வந்தது. அந்த டைம்ல தான் சுரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டியை கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் லேட்டரா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஒன் மோர் ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து ஆட் பண்ணி கொடுத்தது. ஃபண்டமெண்டல் டியூட்டியை நம்ம பார்ட் 4A எழுதி வச்சிருக்கோம். இதை டீல் பண்ற ஒரே ஒரு ஆர்டிகல் 51A. மொத்தம் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்கு. எல்லா ஃபண்டமெண்டல் டியூட்டியும் நான் ஜஸ்டிசிபிள், அதாவது கோர்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஃபண்டமெண்டல் டியூட்டியை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்லி. 11th feature செக்யூலர் ஸ்டேட். அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை அஸ் ஏ அஃபிஷியல் ரிலிஜனா டிக்ளேர் பண்ணது கிடையாது. இதே உதாரணத்துக்கு சைனாவில் எடுத்துக்கோங்க, அரபு கண்ட்ரியில் எடுத்துக்கோங்க, ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கோங்க. ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை அஸ் ஏ நேஷனல் ரிலிஜனா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வந்து எல்லா ரிலிஜனுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதனால தான் செக்யூலர் ஸ்டேட்னு நம்ம சொல்றோம். டேர்ம் செக்யூலரை வந்து பிரியாம்பிள்ல 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் ஆட் பண்ணுச்சு. எந்தெந்த ஆர்டிகல் வந்து செக்யூலரிசத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது? ஃபண்டமெண்டல் ரைட்ல இருக்கிற ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 26, ஆர்டிகல் 27, ஆர்டிகல் 28, ஆர்டிகல் 29, ஆர்டிகல் 30. ஒரு டிபிஎஸ்பி ஆர்டிகல் 44. இந்த எல்லா ஆர்டிகலும் செக்யூலரிசத்தை ப்ரொமோட் பண்ணுது as well as செக்யூலரிசத்தை ப்ரொடெக்ட் பண்ணுது. 12th feature யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சஸ். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து இதை அடாப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து லோக்சபா எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போட முடியும். அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்லயும் அவங்க ஓட்டு போட முடியும். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் ஓட்டிங் ஏஜ் வந்து 18. இதை வந்து 21லேருந்து நம்ம குறைச்சிருக்கோம். ஓட்டிங் ஏஜ் 18 வந்து நடைமுறைக்கு வந்தது 1989ல தான் நடைமுறைக்கு வந்தது. அப்போ 21லேருந்து 18க்கு குறைச்ச அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 61st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988ல தான் இதை செஞ்சிருக்காங்க. 13th feature சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதான் நம்ம ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் அடாப்ட் பண்ணியிருக்கோம், இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஆனால் யூஎஸ்ஏல எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூவல் சிட்டிசன்ஷிப்பை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டுக்கு ஒன்று தனியாக இருக்கும், சென்டருக்கு ஒன்று தனியாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் வந்து காமன் சிட்டிசன்ஷிப், அதான் இந்தியன் சிட்டிசன்ஷிப். அடுத்த ஃபீச்சர் இண்டிபெண்டன்ட் பாடிஸ். அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மொத்தம் 3 ஆர்கான் இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கான், எக்ஸிகியூட்டிவ் ஆர்கான், ஜுடிஷியல் ஆர்கான். இதெல்லாம் தவிர சில இண்டிபெண்டன்ட் பாடியும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற சில இண்டிபெண்டன்ட் பாடியை பத்தி பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன், கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த இண்டிபெண்டன்ட் பாடியை நம்ம லேட்டரா பார்க்கலாம். அடுத்த ஃபீச்சர் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து நம்ம பிரசிடென்ட்டுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணுங்கிறதுக்காக. அது வாரா இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் அக்ரஷனா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் கிரைசிஸா இருக்கட்டும், எதை மீட் பண்ணணும்னாலும் ஒரு 3 எமர்ஜென்சி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து டிக்ளேர் பண்ற பவர் வந்து பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் எதெல்லாம் நம்ம சொல்லலாம்? டு சேஃப்கார்ட் கான்ஸ்டிடியூஷன், டு சேஃப்கார்ட் கண்ட்ரிஸ் யூனிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் செக்யூரிட்டி. தென் டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் சிஸ்டம். அப்போ இந்த ஏரியாவிலலாம் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை நம்ம மேனேஜ் பண்ணுங்கிறதுக்காக தான் எமர்ஜென்சி ப்ரொவிஷனை நம்ம கான்ஸ்டிடியூஷனில் எழுதி வச்சிருக்கோம். இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் எமர்ஜென்சி. இதை டீல் பண்ணுற ஆர்டிகல் வந்து 352. அதாவது வார் வந்தாலோ, எக்ஸ்டர்னல் அக்ரஷன் இல்லை ஆர்ம்டு ரெபலியன், இது எது நடந்தாலும் சரி நேஷனல் எமர்ஜென்சி வந்து பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணுவார். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ல செகண்ட் கேட்டகரி தான் பிரசிடென்ட் ரூல். அதாவது பிரசிடென்ட் ரூல் எந்தெந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி வந்து நடைமுறைக்கு வரும்? ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 365. அதாவது ஆர்டிகல் 356ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்டேட்ல வந்து கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி பாதிப்புக்குள்ளாக இருந்ததுன்னா பிரசிடென்ட் ரூலை வந்து டிக்ளேர் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது, ஏதோ ஒரு காரணத்தால் அந்த ஆட்சி கலைஞ்சு போச்சுன்னா பிரசிடென்ட் ரூலை டிக்ளேர் பண்ணுவாங்க ஆர்டிகல் 356க்கு கீழே.
இதே ஆர்டிகல் 365ல என்ன சொல்றாங்கன்னா சென்டர் வந்து சில டைரக்ஷன் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்கும். அதுல மொத்தம் 4 டைப் இருக்கு. அதை அந்த ஸ்டேட் வந்து ஃபாலோ பண்ணி நடக்கலன்னா ஆர்டிகல் 365 பேஸ் பண்ணி பிரசிடென்ட் ரூலை டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த 4 கேட்டகரி என்னென்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ல தேர்ட் கேட்டகரி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இதை டீல் பண்ற ஆர்டிகல் வந்து 360. அதாவது இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியோ இல்ல கிரெடிட்டோ பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆனா இதுவரையிலும் இந்தியாவில் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணதே கிடையாது. அப்ப எமர்ஜென்சி நடைமுறையில இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர்ஃபுல்லா இருக்கும். ஸ்டேட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கண்ட்ரோல்ல போயிடும். அப்ப ஃபெடரல் ஃபார்மா இருந்தது இப்ப யூனிட்டரி ஃபார்மா மாறும். இப்படி மாறுறதுக்கு எந்தவித அமெண்ட்மெண்ட்டும் தேவையில்லை. லாஸ்ட் ஃபீச்சர் 3 டயர் கவர்மெண்ட். அதாவது நமக்கு தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கு கீழே இருக்கிறது லோக்கல் கவர்மெண்ட். அப்ப 3 டயர் கவர்மெண்ட்னு சொல்றது இந்த 3 டைப்பை தான் நம்ம சொல்றோம். லோக்கல் கவர்மெண்ட்ல வந்து பஞ்சாயத்து ராஜ் இருக்கு, முனிசிபாலிட்டி இருக்கு. பஞ்சாயத்து ராஜை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆட் பண்ணது வந்து 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆட் பண்ணுச்சு. முனிசிபாலிட்டியை வந்து 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஆட் பண்ணாங்க. 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து பார்ட் 9யும் ஷெட்யூல் 11யும் நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆட் பண்ணோம். 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து பார்ட் 9A ஷெட்யூல் 12 வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆட் பண்ணோம். அப்ப மொத்தம் salient featuresனு எடுத்துக்கிட்டீங்கன்னா 16 salient features தான் இருக்கு. அப்ப இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெயின்ல கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணலாம். ப்ரிலிம்லயும் இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண வாய்ப்பு அதிகம். அப்ப இந்த இன்ஃபர்மேஷனை படிச்சாவே போதும். இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.